ஹல்லேலூயா. சங்கீதம் 26:2. கர்த்தாவே பரீட்சித்து என்னை சோதித்து பாரும், என் உள்ளிந்திரியங்களையும் என் இருதயத்தையும் புடமிட்டு பாரும். கர்த்தாவே என்னை பரீட்சித்து என்னை சோதித்து பாரும், என் உள்ளந்திரியங்களையும் என் இருதயத்தையும் புடமிட்டு பாரும். ஹல்லேலூயா. இங்க தாவீது ஒரு ஸ்டேட்மெண்ட் வைக்கிறாரு. என்ன ஸ்டேட்மெண்ட்? என்ன சொல்ல வராரு? என்ன சொல்ல வராருங்க? என்ன சோதிச்சு பாரு. எதை சோதிச்சு பார்க்க சொல்றாரு? அத எதை? இருதயத்தை தான். இருதயத்தில் எதை சோதிச்சு பார்க்க சொல்றாரு? ஒன்னாவது வாக்கியம் வாசிங்க. ஒன்னாவது வாக்கியம். நியாயம் விசாரியும், நான் என் உத்தமத்திலே நடக்கிறேன், நான் கர்த்தரை நம்பியிருக்கிறேன், ஆகையால் நான் தள்ளாடுவது இல்லை. நான் கர்த்தரை நம்பியிருக்கிறேன், ஆகையால் நான். இங்க பாத்தீங்கன்னா தமிழ்ல ஸ்டேட்மெண்ட் வேற மாதிரி இருக்கும், ஆனா இங்கிலீஷ்ல டைரக்ட் மொழிபெயர்ப்புல அதனுடைய அர்த்தம் வேற மாதிரி இருக்கும். இதை வாசிக்கும் போது என்ன அர்த்தம் உங்களுக்கு புரியுது? நான் கர்த்தரை நம்பியிருக்கிறேன், ஆகையால் நான். அப்படின்னா என்ன? நான் அவரை நம்புகிறேன், நான் தள்ளாடுவதில்லை. அப்படி இல்லை, அப்படி தானே இருக்குது. ஆனால் இங்கிலீஷில் இதனுடைய ஒரிஜினல் மொழிபெயர்ப்பில் எப்படி இருக்குது அப்படின்னா, ஐ ஹவ் ட்ரஸ்டட் இன் த லார்ட் வித்தவுட் வேவரிங். அப்படின்னா இங்கே என்ன அர்த்தத்தை சொல்ல வர்றாரு அப்படின்னா, நான் தளர்ச்சி இல்லாமல் தள்ளாட்டம் இல்லாமல் நான் கர்த்தரை முழுவதுமாய் நம்புகிறேன் தான் அர்த்தம். ஹல்லேலூயா. இந்த இடத்துல தாவீது சொல்கிற வார்த்தைக்குண்டான அர்த்தம் இதுதான். ஹல்லேலூயா. இங்கே இவர் அதில் தமிழில் வாசம் அப்படின்னா, நான் கர்த்தரை நம்பியிருக்கிறேன், ஆகையால் நான் தள்ளாடுவதில்லைன்னு சொல்லப்பட்டிருக்கான்னு. அப்படி கிடையாது. அவர் சொல்கிறாரு, நான் கர்த்தர் மேலே ஒரு நம்பிக்கை வச்சுருக்கிறேன்ல, அந்த நம்பிக்கையை ஒருபோதும் நான் தளர விட்டதே கிடையாதுன்னு சொல்கிறேன். ஹல்லேலூயா. அதை டெஸ்ட் பண்ணி பாருங்க. அதை டெஸ்ட் பண்ணி இப்போ உங்களுக்கு புரியுதா? இங்கே தாவீது எதை டெஸ்ட் பண்ண சொல்கிறாரு? இல்லை, எதை டெஸ்ட் பண்ணி சொல்கிறாரு? நான் உண்மை எவ்வளவாய் நம்பி இருக்கிறேன் அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணி பாரு. இன்னைக்கு கால வேளையில் இந்த வார்த்தையை கொண்டு உங்கள் மத்தியில் ஒரு கேள்வி எழுப்ப நான் பிரியப்படுகிறேன். எத்தனை பேர் இப்படியா சொல்ல பிரியப்படுறீங்க? என் நம்பிக்கையை கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி பாருங்க, நான் பாஸ் ஆயிடுவேன். அதாவது இந்தியன்ஸ் கிட்ட ஒரு கெட்ட பழக்கம் இருக்கான், தமிழ்நாட்டுக்காரங்க கிட்ட. என்ன கெட்ட பழக்கம் தெரியுமா? கரெக்டாக சொல்லுங்க அப்போ. என்ன கெட்ட பழக்கம் தெரியுமா? அது தப்பு அப்படின்னு ஏற்றுக்க மாட்டோமா. அந்த தப்பை நம்ம கடைசி வரைக்கும் என்ன பண்ணுவோமா? கரெக்டுன்னு ஆக்குவோமா. என்ன பண்ணுவோமா? தப்பை நம்ம தப்பு செஞ்சிருவோம். அந்த தப்பை நம்ம என்ன செய்ய மாட்டோம்? தப்பு, ஐ எம் சாரி, நான் பண்ணது தப்புன்னு நம்ம வாழ்நாள வரவே வராதான். ஆனால் அந்த தப்பு தான் கரெக்டுன்னு ஆக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோமா? அதுக்காக போய் சொல்லுவோம், அதுக்காக சண்டை போடுவோம், அதுக்காக என்ன வேணா. ஏன்னா நம்ம வாயில் என்ன வந்துருச்சு? வார்த்தை வந்துருச்சு. அது போய் தான் நமக்கு நல்லாவே தெரியும், அது தப்பு தான் நல்லாவே தெரியும். ஆனால் அதை நம்மளால என்ன செய்ய முடியாது? ஏற்றுக்கவே முடியாது. இந்த மாதிரி எத்தனை பேரை பார்த்துருக்குறீங்க? நம்முடைய இந்தியன் ஸ்கூலில் இந்த வழக்கம் இருக்குது. ஆனால் ஃபாரினர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, தப்பு பண்ணிட்டேன், ஐ எம் சாரி. அதாவது என்னுடைய டைரக்டர் வந்து ஒரு உதாரணத்தை எப்பவுமே சொல்லுவார். என்ன உதாரணம் சொல்லுவேன்னா, வழி அருகே நடந்து போகிறேன். வழி அருகே, இது ஒரு வழின்னு வச்சுக்கிறேங்க, கல் முள்ளுமா இருக்குது, எல்லாமே கரடு முரடாக இருக்குது இந்த வழி. நான் நடந்து போகிறேன். நான் நடந்து போயிட்டே இருக்கிறேன். திடீர்னு ஒரு கல்லை வந்து அப்பா காலில் அடிச்சுக்கிட்டேன். அப்போ என்ன சொல்லுவோம்? அப்படியே சொல்லுவோம், கல் இடிச்சிருச்சு. நம்ம சொல்ற வார்த்தை என்னங்க? என்னப்பா சொல்லுவோம்? கல் இடிச்சு, கல்ல அடிச்சிச்சு. சொல்லுங்களேன், கல்ல அடிச்சிச்சு. நம்ம பண்ற தப்பு அதுதாங்க. கல் இடிச்சிச்சின்னு சொல்லி தான் நம்ம வாழ்க்கையை ஓடிட்டு இருக்கிறோம். அது அப்படி கிடையாது. நாம தான் என்ன பண்றோம்? கல்ல இடிச்சோம். பாவம் அது பாட்டு நக்கடான ஒரு இடத்துல இருந்துச்சு. கல் மேல தூக்கி பழிய போடுறது. இப்படி தாங்க நம்முடைய லைஃப் ஃபுல்லா மற்றவங்க மேலே பழிய போட்டு நம்ம வாழ்க்கையை நீதியாக ஆக்கிக்கிறோம். சுயநீதி, இது பேர் சுயநீதி. சுயமாக நம்ம செய்கிறது நீதின்னு நாமளே நினச்சிக்கிறோம். ஹல்லேலூயா.
ஆனால் அது அவ்வளவும் கேடுங்கிறது நமக்கு புரியாது. ஆனால் ஒன்று புரிஞ்சுக்கிறோங்க, நாம் பண்ணுறது தப்புன்னு நம்ம எப்போ ரியலைஸ் பண்ணுறோமோ அன்றைக்கி நம்ம வாழ்க்கையை பெற்றுக்கொள்வோம். அல்லேலூயா. அதை நீங்கள் ட்ரை வேணால் பண்ணி பாருங்கள். நான் பண்ணது தப்பு அப்படின்னு உணர்ந்து அதுக்கு மன்னிப்பு கேட்டு அதற்கு நீங்கள் இணைஞ்சு போய் பாருங்கள், கடவுள் உயர்த்துறதை உங்கள் கண்ணு தெளிவாக பார்க்கும். அல்லேலூயா. நான் பண்ணது தப்புன்னு நம்ம உணராத வரையில் நம்ம அந்த தப்பை என்ன செய்வோம், செய்துக்கிட்டே இருப்போம். ஏன்னா அது நமக்கு தப்பாவே தெரியாது. எத்தனை பேர் ஏற்றுக்கிறீங்க? எத்தனை பேர் ஏற்றுக்கிறீங்க? ஆமாம். அல்லேலூயா. அதுதான் இங்கே தாவீது சொல்கிறாரு, ஒருவேளை நான் ராங்காக இருக்கலாம், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் உன் மேலே நம்பிக்கையில் அசைவில்லாமல் இருக்கிறேன், என்னை டெஸ்ட் பண்ணி பாரு. அல்லேலூயா. ஏன்னா அவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணது யார் அப்படின்னா, அன்னைக்கு இருந்த சவுலை பிலீவ் பண்ணல, அன்னைக்கு இருந்த பெற்ற தாயும் தகப்பனையும் அவர் பிலீவ் பண்ணல, அன்னைக்கு இருந்த அண்ணன்மார்களை சோல்ஜர்ஸ் அவர் பிலீவ் பண்ணல, அன்னைக்கு இருந்த சுற்றத்தார் அவர் பிலீவ் பண்ணல, அன்னைக்கு இருந்த நண்பர்களை அவர் பிலீவ் பண்ணல. அவர் பிலீவ் பண்ணது, அவர் நம்பினது இயேசு ஒருவரை மாத்திரம்தான். அந்த இயேசு தான் அவரை சுமந்தாரு, அந்த இயேசு தான் அவரை ஏந்தினாரு, அந்த இயேசு தான் அவர் ராஜான்னு ஒரு ஸ்தானத்தை கொடுத்து அபிஷேகம் பண்ணி உட்கார வச்சார். அல்லேலூயா. நல்ல சொல்லுங்க பாப்போம். ஆகையினால அவர் மேலே வச்சிருக்கிற நம்பிக்கையில் அசைவுறாமல் நிற்போம். அல்லேலூயா. அதை டெஸ்ட் பண்ணி பாருங்க, சோதிச்சு பாருங்க. இந்த சோதிக்கப்படுறது எத்தனை பேருக்கு பிடிக்கும்? என்ன கை வர மாட்டேங்குது? இந்த அளவு போதும், ஏன் ரொம்பலாம் வேணாம். ஆல்ரெடி சோதனை பட்டு தான் நாங்கள் உண்மையை தேடி வந்தோம். இங்கே வந்தும் சோதனை படணுமா? சோதனை நல்லதா கெட்டதா? சோதனை நல்லதா கெட்டதா? அதை இன்னும் ஊர்ஜிதமாக ஆணித்தரமாக வசனத்தின் அடிப்படையில் நான் சொல்கிறேன். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வாசிங்க. மகனே, கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே, அவரால் கடிந்து கொள்ளப்படும் போது சோர்ந்து போகாதே. கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து தாம் சேர்த்துக் கொள்ளுகிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லி இருக்கிற புத்திமதியை மறந்தீர்கள். நீங்கள் சிட்சையை சகிக்கிறவர்களாய் இருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ? எல்லாருக்கும் கிடைக்கும் சிட்சை உங்களுக்கு கிடையாதிருந்தால் நீங்கள் புத்திரராயிராமல் வேசி பிள்ளைகளாய் இருப்பீர்களே. அன்றியும் நம்முடைய சரீரத்தின் தகப்பன்மார்கள் நம்மை சிட்சிக்கும் போது அவர்களுக்கு நாம் அஞ்சி நடந்திருக்க நாம் பிழைக்கத்தக்கதாக ஆவிகளின் பிதாவுக்கு வெகு அதிகமாய் அடங்கி நடக்க வேண்டும் அல்லவா? அவர்கள் தங்களுக்கு நலமென்று தோன்றினபடி கொஞ்ச காலம் சிட்சித்தார்கள். இவரோ தம்முடைய பரிசுத்தத்துக்கு நாம் பங்குள்ளவர்களாகும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்துக்காகவே நம்மை சிட்சிக்கிறார். எந்த சிட்சையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும். ஆகிலும் பிற்காலத்தில் அதில் பழகினவர்களுக்கு அது நீதியாகிய சமாதானம் பலத்ததாயிருக்கும். அல்லேலூயா. இப்ப சொல்லுங்க, சிட்சை என்னென்னலாம் நன்மையை கொண்டு வருது? என்ன நன்மையை கொண்டு வருது? சிட்சை என்ன நன்மையை கொண்டு வருது? வாசிங்கள சொல்லுங்கம்மா. 5ஆம் வசனத்துல நம்ம வாசிச்சோம்ல, சொல்லுங்க. சிட்சிக்கிறது நிமித்தமா நாம் சோதனைக்குட்படும் பொழுது என்னென்னலாம் நன்மைகள் உண்டாகுது? ஒன்று, சோதிக்கப்படும் போது நாம் என்ன நன்மையை பெற்றுக்கொள்கிறோம்? ஃபர்ஸ்ட், அவருடைய பிள்ளைங்கிற என்ன பண்ணிக்கிறோங்க? பிள்ளைங்கிற நன்மையை பெற்றுக்கொள்கிறோம். அப்புறம் வேற என்னாச்சுங்க? சரி, அதுதான் பிள்ளைங்கிற அங்கீகாரத்தை பெறுகிறோம். ரெண்டாவது, அந்த சிட்சைக்குள்ள போகும்பொழுது, அந்த சோதனைக்குள்ள போகும்போது நாம் எப்படியா மாறுகிறோங்க? பரிசுத்த, அதாவது தம்மை போல பரிசுத்தவான்களா. யாரை போல? தம்மை போலனா இங்க யாரு?
இயேசுவை போல பரிசுத்தர்களா நாம மாறுகிறோம். அல்லேலூயா. ஒண்ணு, அவருடைய பிள்ளைகள் அப்படிங்கிற அடையாளத்தை பெற்றுக்கொள்றோம். ரெண்டு, அவர் சிட்சிக்கிறதுனால, சோதிக்கப்படுகிறதுனால நாம என்ன பண்ண போறோங்க? அவரை போல் பரிசுத்தமா. அல்லேலூயா. இந்த உலகத்தில் இருக்கிற தகப்பன் தாம் பிள்ளைய கட்டாயமா சிட்சிக்காத தகப்பன் உண்டோன்னு சொல்றாரு. ஆனா இங்க நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்னா, சிட்சிக்காத தகப்பன் தான் பிள்ளைய என்ன பண்றாங்க? சோதிக்காத தகப்பன் தான் பிள்ளைய என்ன பண்றான்? அவரே ஒரு வழியை காட்டுறாரு. எதுக்கு? போ ராஜா, அங்க ஒரு பெரிய குழிக்கு போய் ஊந்து செத்துரு அப்படிங்கிறதுக்காக அவரே என்ன பண்றாரு? வழியை காட்டுறான்னு அர்த்தம். ஆனா ஒரு நல்ல தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு என்னத்தை கொடுப்பாங்க? சோதனைகளை கொடுப்பாங்க. அல்லேலூயா. பல நேரங்கள், அதாவது பல நேரங்கள்ல, பல காலங்கள்ல இது ஒரு வழக்கமா நம்முடைய வழக்கத்துல இருக்கு. அல்லேலூயா. ஆனா இப்போ மாடர்னைஸ் ஆனதுனால, அதாவது நம்மளுடைய ட்ரெண்ட் மாறிக்கிட்டே போறதுனால பெற்றோர்கள் இப்போ என்ன செய்யறதில்ல? பிள்ளைகளை என்ன பண்றது இல்லைங்க? தண்டிக்கிறது நான் சொல்ல வரல, சோதிக்கிறது இல்லை. சோதனை பண்றதுக்கும் தண்டிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. அல்லேலூயா. சோதிக்கிறதுக்கும் ஆமா வித்தியாசம். எப்படி அப்படின்னா, காலையில தான் பிள்ளைய திட்டி எழுப்புறது அது அவனுக்கு சோதனை. காலைல எழும்புறது என்னப்பா சோதனை தான் இல்லை. பிள்ளைகளை லகுவா வளர்த்துறாதீங்க. ஏன்னா வாலிப பிரயாசத்துல நுகத்தை சுமக்கணும். அல்லேலூயா. வாலிப பிரயாசத்துல நுகத்தை சுமக்கல அப்படின்னா வயோதிக காலத்துல அப்போ நுகத்தை என்ன பண்ணுவாங்க? அதனால வாலிப பிரயாசத்திலே நிறைய பிள்ளைங்க நம்ம சபையை சின்ன வயசுல உழைக்கிற பிள்ளைங்களா இருக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம் எனக்கு, அதை கண்டு எனக்கு ரொம்ப சந்தோஷம். அப்படியா பிள்ளைகளை பழக்க வைங்க. சும்மா வீட்டில் சோத்தை போட ஏதோ ஒன்று செஞ்சு என்ன செய், வீட்டுக்குரிய வருமானத்தை நீ சம்பாதி. கற்றுக் கொடுங்க, விடுங்க தைரியமா, பிள்ளைங்க செய்யட்டும். இப்போ எப்படி ஆகி போச்சுன்னா, உண்மையாக நான் சொல்கிறேங்க, உங்கள் எல்லாருக்கும் பொதுப்படையாக ஒரு விஷயத்த சொல்கிறேன். எந்த பிள்ளைக்கும் படித்ததற்கு ஏற்ற வாய்ப்பு இப்போ கிடைக்காது. நல்லா இப்பயே சொல்லிடுறேன், கவனத்தில் ஏற்றிக்காங்க. என் புள்ள படித்ததுக்கு ஏற்ற வாய்ப்பு தான் வரணும்னு உட்கார வச்சிங்கன்னு வச்சுக்காங்க, அவன் 10 வருஷம் ஆனாலும் அந்த வாய்ப்புக்காக உட்காந்துருப்பான். நீங்கள் கடைசி வரைக்கும் உங்கள் பிள்ளைய வீட்டில் உட்காந்து நீங்கள் உழைச்சி சோறை கொட்ட வேண்டியதாக இருக்கும். தயவுசெய்து அது இந்த எண்ணத்தை உங்கள் மனசுலேருந்து எடுத்து போட்டுருங்க. இது ஒரு பொதுவான அனௌன்ஸ்மெண்ட்டாக சொல்லிடுறேன். ஸோ இந்த உலகம் இப்போ வேற மாதிரி மாறி போச்சு. முன்னெல்லாம் இன்ஜினியர் அப்படின்னாவே ரொம்ப மதிப்பு இருக்கும். இப்போ இன்ஜினியர்னாவே உட்கார் 10,000 சம்பளம் உனக்கு இருக்கிறது என்ன பண்ணேன். டிரைவர் வேலை கூட செய்யறதுக்கு இப்போ பிள்ளைங்க ரெடியாக இருக்கிறாங்க, இன்ஜினியர் படித்த பிள்ளைங்க. அந்த அளவுக்கு இப்போ சூழ்நிலை மாறி போச்சு. இப்போ பிள்ளைங்களுக்கு எது தெரியுமா ரொம்ப தேவை? ஸ்கில் தேவை, அனுபவம் தேவை. அனுபவம் இல்லாத பிள்ளைகளை எந்த கம்பெனியும் எடுத்துக்க மாட்டான். அல்லேலூயா. ஆகையினால பெற்றோர் உங்கள் பிள்ளைகளை படித்த அந்த இதுக்கு தான் வரணும் அப்படின்லாம் என்ன பண்ணாதீங்க, வீட்டில் அமர வைக்காதீங்க. ஏதோ ஒரு வேலை போய் செய். ஏன்னா அந்த வேலையில் அவனுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும், ஒரு அனுபவம் கிடைக்கும். அந்த அனுபவம் அவனுக்கு ஏதோ ஒரு விஷயத்தில் அவனுக்கு என்ன பண்ணுங்க, கட்டாயமாக பிரயோஜனப்படும். அல்லேலூயா. ஒன்று புரிஞ்சுக்கிறேங்க, நீங்கள் ஜெபம் பண்ணுறாள் தானே, கடவுளை நம்புறீங்க தானே, கடவுள் முகாந்திரம் இல்லாமல் எதையும் கொண்டு வர மாட்டார் தானே, நம்புறீங்களா? அப்போ அதை விசுவாசிங்க. சுய விசுவாசத்தில் என்ன பண்ணாதீங்க, சுயமாக எண்ணி என்ன பண்ணாதீங்க, உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை தயவு செய்து அழிச்சிடாது. வாய்ப்பு கிடைக்கிற இடங்களை அனுப்புங்க தைரியமா. அது எங்கே வேணா, பெங்களூர்னா போட்டோம், இல்லை டெல்லினா போட்டோம், ஆம்பளை பிள்ளைங்களை சொல்கிறேன், டெல்லினா போட்டோம், இல்லை அமெரிக்கானா போட்டோம், எங்கன்னா போட்டோம், வாய்ப்பு கிடைக்கும் போது உங்கள் பிள்ளைங்களை கண்ண முடியும் செய்யுங்க, அனுப்பி விட்டுருங்க. அல்லேலூயா. நல்ல சொல்லுங்கம்மா. ஸோ உங்கள் பிள்ளைகளை நீங்கள் சோதனைக்கு உட்படுத்தணும். ஸோ இந்த உலகத்தில் இருக்கிற அப்பாவே அப்படி செய்யும் போது நம்ம எல்லாத்தையும் உண்டாக்கின பரமபிதா எதுக்காக செய்கிறாருன்னா, எதுக்காக சோதனைகளை கொண்டு வராருன்னா, நீங்களும் நானும் அவரை போல தி பெஸ்ட்டாக வாழணும் தான். அல்லேலூயா. நீங்களும் நானும் அவரை போல பரிசுத்தவான்களாய் பரிசுத்தவாட்டிகளாய் இருப்பதற்காக தான் அவர் சோதிக்கிறார். எது மாதிரி விசுவாசிக்கிறீங்க? ஏன்னா அவர் தெளிவாய் கற்றுக் கொடுத்துட்டு போயிட்டார். இயேசு இந்த உலகத்துக்கு நம்மை போல என்ன செய்தார், என்ன பண்ணாருங்க,
நமக்கு எப்படி வலி இருந்துச்சோ, இல்லை நமக்கு எப்படி சொரணை இருந்துச்சோ, இல்லை கிள்னா சொரணை வருதுல்ல, எப்படி இருந்துச்சோ அதே உணர்ச்சி, அதே வலி, அதே சொரணை, அதே கோபம், அதே வைராக்கியம், அதே வெறுப்பு எல்லாமே அவருக்கும் இருந்துச்சு. அதனால் நம்ம எந்த கதையும் அவருக்கு முன்னாடி சொல்லவே முடியாது. நீங்கள் மேலே நின்று 1000 பேசுவீங்க, நாங்கள் செய்ய முடியுமான்ற வார்த்தையெல்லாம் அவர் முன்னாடி சொல்லவே முடியாது. ஏன்னா அதுக்காக தான் செஞ்சு காத்திட்டார். நம்மளை பற்றி அவருக்கு நல்லாவே தெரியும். தெரிஞ்சனால தான் அவர் என்ன பண்ணிட்டார், டேரெக்டாக வந்து செஞ்சு காமிச்சிட்டார். அல்லேலூயா. அந்த உலகத்துக்கு வந்தார், பாடுகளை அனுபவிச்சார், கஷ்டங்களை சகிச்சார். இல்லை அவருக்கு விரோதமாக எவ்வளவோ காரியங்களை பேசினாங்க, இல்லை எவ்வளவோ காரியங்கள் தூஷணம் பண்ணி பேசினாங்க. அவரை பாடுபடுத்துறாங்க, செய்யாததை செஞ்சான்னு சொல்லி குற்றப்படுத்தினாங்க, அசிங்கமாக பேசினாங்க, கள்ளன்னு சொன்னாங்க, துன்புறுத்தினாங்க. இதன் எல்லா மத்தியிலும் அவர் என்ன செய்தார்? இந்த எத்தனை சோதனைகள் மத்தியில் என்ன செய்தாருங்க? பிதாவின் மீது வைத்திருக்கிற நம்பிக்கை அவர் மாற்றவே இல்லை. பிதா என்ன சொன்னாரோ அதை நான் செய்தே முடிப்பேன், நான் செய்து முடிக்காத ஒளியை நான் சோர்வடையவே மாட்டேங்கிற அந்த உறுதிப்பாடு அவருக்குள்ள ஆழமா இருந்துச்சு. அல்லேலூயா. நல்ல இல்லையா சொல்லுங்க, சத்தமரம் இல்லையா சொல்லுங்க. காலை வேளையில எத்தனை பேர் ஆண்டவரே உங்கள் மேலே வச்சிருக்கிற நம்பிக்கையில் நான் இனி அசையாமல் இருப்பேன்ப்பா, இனிமேல் என்ன டெஸ்ட் பண்ணுங்க சொல்கிறீங்களா? இனிமேல் என்ன சோதிங்க சொல்லுங்க. ஆமீன் இல்லை சொல்லுங்க. உஷாராக இருக்கிறீங்க பார்த்தீங்களா? உஷாராக இருக்கிறீங்க சொல்லுங்க. இனிமேல் என்ன? அடுத்தது நான் ஒருத்தராக சொல்ல வைப்பேன். நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கீங்கன்னா, வாயிலேருந்து வார்த்தை வந்துருச்சுன்னா அது ஆமாம் செயல்படும். சங்கீதம் 26:2 அப்படியே தாவீது சொல்கிறாரு, இந்த சோதனை எங்கே செய்யுங்க அப்படின்னா என்னுடைய உள்ளந்திரியங்களையும். 2வது வசனம் வாசிங்க, 2வது வாக்கியம். கர்த்தாவே என்னை பரீட்சித்து என்னை சோதித்து பாரும், என் உள்ளந்திரியங்களையும் என் இருதயத்தையும் புடமிட்டு பாரும். என் உள்ளந்திரியங்களையும் என் இருதயத்தையும் புடமிட்டு. அப்போ இந்த சோதனை என்னுடைய மைண்ட்லையும் செய்யுங்க, என்னுடைய ஹார்ட்லையும் செய்யுங்க. அல்லேலூயா. இப்போ சொல்லுங்க, இந்த மைண்டுக்கும் ஹார்ட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? அது தனித்து வேலை செய்தா இல்லை ஒன்றா வேலை செய்தா? அதாவது உள்ளத்துக்கும் இருதயத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், என்ன வேறுபாடு இருக்கு? அது சேர்ந்து வேலை செய்தா தனித்தனியாக வேலை செய்தா? சில பேர்லாம் அந்த வார்த்தை சொல்கிறது கேள்விப்பட்டிருக்கீங்களா? நான் கூட நிறைய நாள் இந்த வார்த்தையை சொல்லியிருக்கிறேன். உன் புத்தி சொல்கிறது கேட்காத, உன் இருதயம் சொல்கிறத கேளு. சொல்லி கேட்டிருக்கீங்களா? நம்ம கூட சொல்லியிருக்கோம்ல நிறைய பேருக்கு அட்வைஸா. உன் புத்தி சொல்கிறத கேட்காத, உன் இருதயம் சொல்கிறத கேளு. ஏன் அதை சொல்கிறோம்? ஏன் புத்தி தப்பாக சொல்லி கொடுக்குமா? அப்படியா? சரி, புத்தி வேற மாதிரி செயல்படும், இருதயம் வேற மாதிரி செயல்படும். ஆமாம் தானே? அதனுடைய செயல்பாடு வெவ்வேறு தானே? சொல்றது புரியுதா உங்களுக்கு? புத்தியினுடைய செயல்பாடு வேற, இருதயத்தினுடைய செயல்பாடு வேற. ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ளுங்க, இது ரெண்டும் இணைந்தது. அல்லேலூயா. இது ரெண்டும் ஒன்றே. ஆனால் இதனுடைய செயல்பாட்டு வேற, இதனுடைய செயல்பாட்டு வேற. அல்லேலூயா. சொல்கிறேன், கவனத்தில் வச்சுக்கொள்ளுங்க. அதாவது இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. என்னன்னா, புத்தி சொல்கிறத கேட்காத, இருதயம் சொல்கிறத கேளுன்னு சொல்கிற ஸ்டேட்மெண்ட் ரொம்ப தப்பு. ஏன்னா அப்படி கிடையாது ப்ராசஸ். அந்த ப்ராசஸ் அப்படி கிடையாது. புத்தி எதை பார்க்குதோ, எதை கற்றுக்கொள்ளுதோ, எதை நோக்குதோ, எதை பேசுதோ, எதை கேட்குதோ, அதை என்ன செய்யும்? புத்தி சிந்திச்சுக்கும். அந்த சிந்தனை என்ன செய்யும்னா இருதயம் என்கிற கோருக்குள்ளே போகும். உள்ளால மனசுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மனசுக்குள்ள போகும். அதுக்கப்புறம் என்ன நடக்கும் தெரியுமா? அந்த இருதயம் என்ன செய்யும்னா அந்த காரியத்தை என்ன பண்ணும்? ஆழமாக சவைக்கும். சவைக்க 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 இந்த சரீரம் என்ன பண்ணோன்னா அதை அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணும். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரிஞ்சுது இது? இப்போ புத்தி என்ன செய்யுது? புத்தி என்ன பண்ணுதுன்னா அறிவை பெற்றுக்கொள்றது. இந்த புத்தி செய்கிற வேலை என்ன? அறிவை பெற்றுக்கொள்ளுது. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இயேசுவை ஏற்றுக்கிறோன்னு வச்சுக்கிறோங்களேன். இந்த அறிவு அதில் எப்படி செயல்படும் அப்படின்னா, இயேசு நல்லவருங்க, இயேசு வல்லவருங்க,
இயேசு இப்படியெல்லாம் அற்புதம் செஞ்சிருக்கிறாருங்க, இயேசு இப்படியெல்லாம் சுகப்படுத்தி இருக்கிறாருங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் என்ன பண்ணுங்க, நாலேஜா இந்த புத்தி என்ன பண்ணிக்கும், இந்த மைண்ட் என்ன பண்ணிக்கும், உள்ள ஏற்றி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோம். அப்போ அந்த அந்த அதுக்கப்புறம் நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவருடைய ஃபாலோயராக மாறுறீங்க தெரியுமா, அது எங்கே நடக்குது தெரியுமா, இங்கே நடக்காது. இது ஒரு நாலேஜாக உங்கள் மனசுக்குள்ளே இருக்கும், நாலேஜாக இருக்கும். அப்படி தான் பல பேர் இன்னும் என்ன பண்ணுறாங்க, இன்னும் என்ன பண்ணுறாங்க, இன்னும் இருக்கிறாங்க. மூளையில் இருக்குது, அவங்களுக்கு புத்தியில் இருக்குது, மைண்டில் இருக்குது. இயேசு நேசிக்கிறார், இயேசு அன்பானவர்னு நீங்களும் நானும் பார்க்குற புறஜாதி மக்களுடைய சிந்தனையில் இருக்கு. ஆனால் அது இன்னும் எங்கே போல, கோர் ஆஃப் த ஆர்ட்டுக்கு போல, உள்ளால மனசுக்குள்ள போல. நமக்குள்ள என்ன ஆயிடுச்சு, நீங்க எதனால இங்க உட்காந்துருக்கீங்க, அந்த சிந்தனை உள்ளால மனசுக்குள்ள போய் அந்த விசுவாசம், அந்த நம்பிக்கை உங்க சரீரத்தின் அடிப்படையில் என்ன பண்ணிருச்சு, சுகத்தின் மூலமாவோ இல்ல பெற்றுக்கொண்ட பலத்தின் மூலமாவோ இல்ல பெற்றுக்கொண்ட நன்மையின் மூலமாவோ நம்ம சரீரம் அதை உணர்ந்துச்சு. அல்லேலூயா. இதுதான் ப்ராசஸ். இந்த ப்ராசஸ் தான் டெஸ்ட் பண்ணுங்கன்னு தாவீது சொல்றார். அல்லேலூயா. என் மைண்டு என் ஹார்ட்டையும் என்ன பண்ணுங்க, சோதிச்சு பாருங்க. என் உள்ளந்திரியங்களையும் என் இருதயத்தையும் சோதித்து பாருங்க. ஏன் சொன்னா எடுத்து வாசிங்க. நீதிமொழிகள் 27:19. நீரில் முகத்துக்கு முகம் ஒத்திருக்குமா போல மனுஷரில் இருதயத்துக்கு இருதயம் ஒத்திருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? உதாரணத்துக்கு இது உதாரணமாக தான் சொல்றாரு. தண்ணீரில் போய் கிளியராக இருக்கிற தண்ணிக்கிட்ட போயிட்டு நீங்கள் எட்டி பார்த்தீங்கன்னா உங்கள் முகம் மூலமாக யாரோட நடிகருடைய முகம் தெரியுமா? யார் முகம் தான் தெரியும்? யார் முகம் தான் தெரியுங்க? சொல்லுங்க, யார் முகம் தான் தெரியும்? யார் அதை எட்டி பார்க்குறாங்களோ அவங்க முகம்தான் தெரியும். அல்லேலூயா. அது போல உங்க இருதயம் என்கிற முகம் எப்படி வெளிப்படும் அப்படின்னா உங்க சரீரம் என்கிற முகத்தில் வெளிப்படும். அல்லேலூயா. இந்த சரீரத்தினுடைய வெளிப்பாடு எதனுடைய வெளிப்பாடு? முகத்தினுடைய உள்ள இருக்கிற இருதயத்தினுடைய வெளிப்பாடு தான் இந்த சரீரம். நல்ல சொல்லுவீங்களா? இன்னொரு வசனமும் இருக்கு, அதை வாசிட்டு நம்ம முடிச்சிருவோம். மத்தேயு 12:33 34 வாசிங்க. நல்லதென்றால் அதன் கனியும் நல்லதென்று சொல்லுங்கள், மரம் கெட்டதென்றால் அதன் கனியும் கெட்டதென்று சொல்லுங்கள். மரமானது அதன் கனியினால் அறியப்படும். விரியன் பாம்பு குட்டிகளே, நீங்கள் பொல்லாதவர்களாயிருக்க நலமானவைகளை எப்படி பேசுவீர்கள்? இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். என்ன பண்ணுங்களாங்க? அப்ப இருதயத்துல எதுல நிறைஞ்சிருக்கிறீங்களோ அது என்ன பண்ணுமா சரீரம்? என்ன பண்ணுமா சரீரம்? அதை ரிஃப்ளெக்ட் பண்ணும். அல்லேலூயா. உங்க இருதயத்துல எதால நிரப்பப்பட்டு இருக்கிறீங்களோ, உங்க சிந்தனையில உங்க இருதயத்துல எதால நிரப்பப்பட்டு இருக்கிறீங்களோ அதை தான் உங்க சரீரம் என்ன பண்ணுங்க, அப்படியே கீழ்ப்படிந்து செய்யும். அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால தான் இதுல நீங்களும் நானும் ரொம்ப ஜாக்கிரதைப்படணும். இதுமாதிரி ஆமேன்னு சொல்றீங்க. இப்போ பாருங்க, இந்த ஹார்ட் அண்ட் மைண்ட் எவ்வளோ முக்கியம் பாருங்க. அதை சுத்தமாக வச்சுக்கிறதுக்கு நம்ம எவ்வளோ பிரயாசப்படணும் பாருங்க. அல்லேலூயா. அதில் நம்ம சொல்லணும், என் உள்ளத்தின் அடிப்படையில் என் இருதயத்தின் அடிப்படையில் நான் உங்கள் மேலே மாத்திரம்தான் நம்பிக்கையாக இருக்கேன். என் நம்பிக்கை அஸ்திபாரம் வேறு எதுவும் எனக்கு கிடையவே கிடையாது. நான் உண்மை மாத்திரம் தான் நேசிக்கிறேன். தாவீது 26ஆம் சங்கீதத்தில் தெளிவாக சொல்றாரு. வாசிங்க சங்கீதம் 26:3. உம்முடைய கிருபை என் கண்களுக்கு முன்பாக இருக்கிறது, உம்முடைய சத்தியத்திலே நடந்து கொள்கிறேன். என்ன சொல்றாருங்க? சத்தமா சொல்லுங்க, என்ன சொல்றாருங்க ஐயா? என்ன சொல்றாரு? உம்முடைய கிருபை என் கண்களுக்கு முன்பாக இருக்கிறது. இங்கிலீஷ்ல சொல்லப்பட்டிருக்கு, your steadfast love is before my eyes. உம்முடைய அளவிட முடியாத அன்பு என் கண்களுக்கு முன்பாக எப்போதும் நிக்குது. போனு நிக்கல, வேற எந்த மனுஷனும் என் கண்ணுக்கு முன்னாடி நிக்கல. அப்படின்னா என்ன சொல்ல வரேன்? கண்ணு பார்க்கறது இந்த சிந்தனை மைண்ட் என்ன பண்ணும்? சிந்திக்கும். அதுதானே இங்க ப்ராசஸ். கண்ணு பார்க்கறது இந்த மைண்டு சிந்திக்கும். அப்ப என்ன சொல்ல வராரு அப்படின்னா, நானும் அன்பை மாத்திரம் சிந்திக்கிறேன். உம்முடைய அளவிட முடியாத அன்பை மாத்திரம், எதையும் எதிர்பார்க்காத உம்முடைய அன்பை மாத்திரம் நான் என்ன செய்றேன்? சிந்திக்கிறேன். அடுத்தது, உம்முடைய சத்தியத்திலே நடந்து கொள்கிறேன். நீ சொன்ன வார்த்தையின் பிரகாரம் நான் நடந்து கொள்கிறேன். அல்லேலூயா.
நல்லா இல்லையா சொல்லுங்க.